पुलिस ने रेम्बल एग्रो एंड फूड्स नामक कंपनी का एक ट्रक पकड़ा जिसमें बीफ यानी गोमांस था। ये कंपनी बीजेपी नेता नितिन गडकरी की है। यूनियन मिनिस्टर नितिन गडकरी ने एक इन्फ्लुएंसर मुकेश मोहन पर 50 करोड़ रुपए का डिफेमेशन केस फाइल किया है। इस पर एफआईआर दर्ज करवाई गई है और इसके फोन को भी जब्त करवा लिया गया है। வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பாஜகவினுடைய மாட்டுக்கறி அரசியலை கேள்வி கேட்ட ஒரு யூடியூபர் மீது 50 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போடப்பட்டிருக்கிறது. யார் அந்த யூடியூபர், யார் அந்த மான நஷ்ட வழக்கை போட்டாங்க, என்ன நடந்தது இந்த விவகாரத்துல, அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முகேஷ் மோகன் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃபுளுசர், கண்டென்ட் கிரியேட்டர். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல இருக்காங்க. பொலிட்டிக்கலா நிறைய கண்டென்ட்ஸை போடுறது, அவேர்னஸ் மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்றது, இதுதான் முகேஷ் மோகனுடைய கண்டென்ட்டா இருந்திருக்கு. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க, குறிப்பா அரசியல் தொடர்பான கருத்துக்கள், செய்திகளை வந்து மக்கள் கிட்ட சேர்க்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வரிசையில நம்ம முகேஷ் மோகனை வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு அம்பேத்கர் பெர்ஸ்பெக்டிவ் கொண்ட நபர். அவர் ஒரு தலித் பின்புலம். அவருக்கு அம்பேத்கரினுடைய ஐடியாலஜி கொண்டு போய் சேர்க்கிறது, தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ், இது எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் முகேஷ் மோகன். அதன் மூலமா தான் அவருக்கு இத்தனை பின்தொடர்பாளர்கள் எல்லாரும் இந்த கண்டென்ட்ஸ் மூலமா தான் அவருக்கு வந்திருக்காங்க. முகேஷ் மோகன் மீது தான் மான நஷ்ட வழக்கு போடப்பட்டிருக்கு. யார் போட்டிருக்கானா, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தான் அவர் மேல மான நஷ்ட வழக்க போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு போட்டிருக்காங்க. இது வந்து முகேஷ் மோகனே ஒரு ட்வீட்ல வந்து போட்டிருந்தாரு. நான் போட்ட ஒரு 2.5 நிமிஷ வீடியோ, அந்த வீடியோக்கு அகெயின்ஸ்டா வந்து 50 கோடிக்கு டெஃபமேஷன் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நாக்பூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை கூட தான் நான் 2 நாளா ஓடிட்டு இருக்கேன். இங்கேயும் அங்கேயும் என்னோட போனை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு போன், நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த போனையும் வந்து இப்போ வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை பேசுனதுக்கு, ஒரு பிரச்சனையை வந்து மக்கள் கிட்ட அட்ரஸ் பண்ணதுக்கு இந்த வேலையை நம்ம கொடுக்கணுமா, எனக்கு இது நடக்குதுன்னா நாளைக்கு இது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்கா அப்படின்றத கேள்வியும் முன் வச்சிருந்தாரு. முகேஷ் மோகனுக்கு ஆதரவாக பல இன்ஃபுளுசர்ஸ், த்ரூரதி மாதிரியான நபர்களும் இந்த விவகாரத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நடந்த பிரச்சனையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. यूनियन मिनिस्टर नितिन गडकरी ने एक इन्फ्लुएंसर मुकेश मोहन पर 50 करोड़ रुपए का डिफेमेशन केस फाइल किया है। इस पर एफआईआर दर्ज करवाई गई है और इसके फोन को भी जब्त करवा लिया गया है। என்ன வீடியோ போட்டாரு முகேஷ் மோகன், எதனால வந்து நிதின் கட்கரி இவ்வளவு கடுப்பானார் அப்படின்னா, முகேஷ் மோகனா போயிட்டு ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை பண்ணி அல்லது ஒரு நியூஸை கேதர் பண்ணி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரல. அவர் நிதின் கட்கரி மீது எந்த அவதூறும் அவர் பரப்பல. ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருக்கு கேரவன் மேகசின் வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இன்டெப்தா டீடைல்டா ஒரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. முழுமையாக ஒரு இஷ்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தொடர்பான ரொம்ப விலாவாரியான இன் டீடைல் ஃபுல்லா அந்த இஷ்யூவை கவர் பண்றது தான் கேரவன் டைப் மேகசின்ஸோட வேலை. கேரவன் வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பீஃப் எக்ஸ்போர்ட் நடக்குதுல்ல, இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு நடக்கக்கூடிய பீஃப் எக்ஸ்போர்ட், இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது பரவலாக பாஜக தலைவர்கள் மேல பலரும் வைக்கிறது தான். குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. மாட்டுக்கறி சாப்பிட தடை விதிக்கிறீங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்றீங்க, கோமாதான்றீங்க, அப்புறம் எப்படி இந்தியாவில் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் இவ்வளவு சூப்பரா எப்படி நடக்குது, எப்படி வெளிநாடுகளுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம பாஜக தலைவர்கள் பலரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த பேச்சு அப்படின்றது இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. அரசியலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புதுசு கிடையாது. பாஜக தலைவர்களே நேரடியாக பீஃப் எக்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டு புதுசு கிடையாது. இதுதான் இன் டீடைல்ல கேரவன் மேகசின் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க முழுமையாக. குற்றச்சாட்டு அப்படின்றது என்னவாக எழுந்திருக்கு அப்படின்னா, நிதின் கட்கரி நிறைய பிசினஸ் பண்றாரு. அவர் வந்து ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு. ஒரு டிஸ்டிலரி வச்சிருக்காரு, ஒரு சுகர் ஸ்பைசஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கியமான பீஃப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியா ஒரு கம்பெனி செயல்பட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து அவங்க அனலைஸ் பண்றாங்க. அதாவது நிதின் கட்கரிக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள் ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தோட தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்க கூட நிறைய ஒரு என்ன சொல்றது, பரிவர்த்தனைகள்லாம் நிறைய நடக்குது. அண்ட் சம்வேர் ஒரு ஷேடியா இருக்கு, நிதின் கட்கரிக்கு இதுல தொடர்பு இருக்கா அப்படின்றத ஒரு டிராவல் பண்றது, அதை ரிசர்ச் பண்றதுதான் அந்த ஆர்டிகலினுடைய வேலையாக இருக்கு. அதுவும் பீஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னா சாதாரண பீஃப்லாம் கிடையாது. இப்போ நம்ம போய் இப்போ பீஃப்லாம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஊர்ல வந்து பீஃப், நம்ம போய் எங்கேயாவது சில்லி பீஃப் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எப்படி அங்கே பண்ணி தருவாங்க. அல்லது பீஃப் வாங்க போயிருக்கிறாலும் நம்ம அந்த கடையெல்லாம் பார்த்துருப்போம். இவங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா ஒரு ஹை அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு இவங்களுடைய சேல்லாம் எங்கன்னு பார்த்தா கனடா, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த 7 கண்ட்ரீஸ், அங்க இருக்கக்கூடிய துபாய்க்கு, இந்த மாதிரி நிறைய ஹை அண்ட் கஸ்டமர்ஸ், ரொம்ப ஒரு பணக்கார உயர் வர்க்கம், நம்ம வந்து ஹை கிளாஸ் இந்த டாப்ல இருப்பாங்களே
அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய பீட், ஒரு கோபி பீஃப்னு கூட சொல்லுவாங்க ஜப்பான்ல. அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பீஃப், அது ஸ்லைஸே வந்து அவ்வளோ ரேட் போகும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பீஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஒரு குவாலிட்டி பீஃப், அதாவது இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள் அவங்க சாப்பிட்ற பீஃப்லாம் கிடையாது. ஒரு ஹை அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு, ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பீஃப், அந்த மாதிரியான பீஃபை தான் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க, அப்படிதான் இவங்க உருவாக்குறாங்க, அதை தான் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. அந்த நிறுவனத்துக்கும் நிதின் கட்கரியோடைய நிறுவனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதுல நிதின் கட்கரி சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்றத அந்த ஆர்டிகல் வந்து அனலைஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி இது நடக்குது அப்படின்னா, ஒரு பீஃப் கொண்டு போற ஒரு லாரியை வந்து மகாராஷ்டிரால மடக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது, அங்க பீஃப் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பீஃப் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அங்க மாடுகளை வந்து பலியிடுவதற்கு அதற்கான தடை அப்படின்றது அந்த அரசே வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. பல மாநிலங்கள்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த பீஃப் பேன் இருக்கிறத பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தான் மகாராஷ்டிராவும் இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஒரு வாட்டர் பஃபலோ அப்படின்னு சொல்றாங்க, அந்த மீட்டை மட்டும் தான் அங்க கன்சியூம் பண்ணலாம், அதை மட்டும் தான் அங்க ஸ்லாட்டர் பண்றதுக்கான அனுமதி இருக்கு. மற்றபடி மற்ற மாடுகளை, பசுக்களை, காளைகளை இதெல்லாம் பலி கொடுக்கறதுக்கான அந்த சுதந்திரம் அப்படின்றது கிடையாது. கிட்டத்தட்ட 10,000ல இருந்து ஃபைன்லாம் போடுறாங்க, அரெஸ்டும் நடக்குது. ஸோ இப்படி ஒரு பீஃப் பேன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல ஒரு லாரி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த லாரியை போலீஸ் மடக்குது. அந்த பீஃப் யாருது அப்படின்னு அது கோர்ட்டுக்கு போகும்போது இதுலதான் ஒரு நிறுவனம் வருது, ராம்பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை சொல்றாங்க. இந்த ரெம்பாலோடைய அசோசியேஷன்ல யார் இருக்கான்னு பார்க்கும்போது அங்க நிதின் கட்கரியினுடைய நிறுவனம் வருது. அப்போ இவங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு வேலை நடக்குது, அந்த பீஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதை திரும்ப எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அத்தனை வேலை அப்படின்றது நடக்குது. அது நீதிமன்றத்துக்கு போகுது, அது பேக் எண்ட்ல ரெம்பாலை காப்பாற்றுறதுக்கு யார் யாரெல்லாம் வராங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆர்டிகல் தான் கேரவன். ஸோ இதுல நிதின் கட்கரியுடைய பேர் அப்படின்றது சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ இதை வைத்து ஒரு வீடியோவை முகேஷ் மோகன் போடுறாரு. அதாவது இப்போ நம்ம நிறைய கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்றோம், அது எது மக்களுக்கு தேவை, எதை நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றோம். அப்படி முகேஷ் மோகன் கேரவனுடைய இந்த ஆர்டிகலை படிக்கிறாரு. இப்போ நிதின் கட்கரியினுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு வீடியோவை போடுறாரு. நிதின் கட்கரி வந்து ஒரு பசுவை கொள்கிறார், நிதின் கட்கரி கவு கில்லர் அப்படின்றதுதான் அந்த அவர் பண்ண அந்த ஷார்ட் வீடியோவினுடைய பெயர். நிதின் கட்கரி பசுக்களை கொலை பண்றாரா? ஏன்னா பீஃப் பேனை பத்தி பாஜக எவ்வளவு பேசுவாங்க, கவு ஸ்லாட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அவங்க எவ்வளவு பேசுவாங்க, அண்ட் அதெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு வெறுப்பை கக்குறாங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்து தானே இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த கேள்வி அவர் முன்வைக்கிறாரு, அப்படிதான் அந்த வீடியோ போடுறாரு. पुलिस ने रेम्बल एग्रो एंड फूड्स नामक कंपनी का एक ट्रक पकड़ा जिसमें बीफ यानी गोमांस था। ये कंपनी बीजेपी नेता नितिन गडकरी की है। ஸோ இதுல தான் நிதின் கட்கரி இவர் மேல 50 கோடிக்கு, அதாவது 50 கோடி ரூபாய், ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் ஒரு போனை வச்சுக்கிட்டு ஒரு லைட், ஒரு போன் எல்லாருமே வச்சிருப்பாங்க, ஒரு லைட், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும், நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிடலாம், அதை போஸ்ட் பண்ணிடலாம். அப்போ ஒரு எளிய பின்னணியில இருந்து தான் அவர் வராரு. அந்த யூடியூபர் மேல 50 கோடி ரூபாய் டெஃபமேஷனை இன்னைக்கு நிதின் கட்கரி போட்டிருக்காரு. இதுல 2 முக்கியமான குற்றச்சாட்டையும் முகேஷ் மோகன் முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, முதல்ல இவ்வளவு பெரிய தொகையை என் மேல போட்டிருக்கிறது அப்படின்றது கருத்து சுதந்திரமான்ற கேள்வியை முன்வைக்கிற முகேஷ் மோகன் இன்னொரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாரு. அதாவது ஒரு எத்தனால் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ, எத்தனால் கூட சேர்ந்து நம்ம எரிபொருளை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வருது, கவர்மெண்ட் முன்வைக்கிறாங்க. அதுல நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி நிதின் கட்கரி என்னுடைய இமேஜ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகுது. அப்போ அந்த இமேஜ் வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் ரீச் அவுட் பண்றாங்க. பண்ணி நிதின் கட்கரி பண்ணதுல எந்த தப்பும் இல்லை, நிதின் கட்கரி நல்லவர் வல்லவர் அப்படின்னு வீடியோ போடுங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி முகேஷ் மோகன் கிட்டையும் பேசியிருக்காங்க. முகேஷ் மோகன் அதை மறுத்து இருக்கிறாரு, நான் அதெல்லாம் பேச மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் மறுத்து அவருடைய கண்டென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோவையும் போடுறாரு, நிதின் கட்கரி கவு கில்லர் அப்படின்ற அந்த வீடியோவையும் போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு என் மேல கோவம் இருந்துச்சு, அவங்க சொன்னதை நான் பண்ணல, நிதின் கட்கரியினுடைய பிஆர் டீம் என்கிட்ட பேசினாங்க, அவங்க வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னாங்க அவருக்கு ஆதரவா, நான் அதை போட முடியாதுன்னு நான் மறுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் மேல ஒரு அக்யூசேஷன் கேரவன்ல வரும்பொழுது அதை முன்வைத்து நான் வீடியோவை பேசும்பொழுது ஏற்கனவே என் மேல கோவத்துல இருந்த நிதின் கட்கரியோட டீம் தான் இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதை அவர் குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கேரவன்ல வந்து ஒரு பெரிய ஆர்டிகல், அது படிச்சு முடியாது கண்டிப்பா ஒரு 1 hour ஆகும், அந்த அவ்வளோ பெரிய ஆர்டிகல். அந்த ஆர்டிகிளை படிச்சு அதுல இருக்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகளை அதை வந்து ஷார்ட்டா மாத்தி அதை தான் ஒரு வீடியோவா முகேஷ் மோகன் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. 2.5 நிமிஷத்துல அவர் வந்து அந்த வீடியோவை பேசி முடிச்சிருக்காரு. 2 நிமிஷம் பேசின முகேஷ் மோகனுக்கு 50 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு மான நஷ்ட வழக்க நிதின் கட்கரி போட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு பெரிய ஆர்டிகல் எழுதுனா கேரவன் மேல எவ்வளவு வழக்க போட்டிருக்கணும்?
ஆனா ஒரு வழக்கு கூட கேரவன் மேல போடல. இதை பலரும் சொல்றாங்க, இப்ப கேரவனை வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் மாதிரி நீங்க டீல் பண்ண முடியாது. ஒரு யூடியூபர், இன்ஃபுளுசர் டீல் பண்ற மாதிரி, கண்டென்ட் கிரியேட்டர் டீல் பண்ற மாதிரி நிதின் கட்கரியால டீல் பண்ண முடியாது. ஏன்னா கேரவன் மாதிரியான பத்திரிகைக்கு அவங்களுக்கு பலம் இருக்கும், லீகல் டீம் இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான டேட்டா இருக்கும், ரிசர்ச் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கும். இப்ப யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுடைய பெயர்கள் இருக்கு, ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் குழு இருக்கும். அப்போ அவங்க கிட்ட போய் ஒரு சண்டை போடுறாங்க, அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் ஒரு சண்டையை போடுறாங்கன்னா கடைசியா தோல்வி அடைய போகுது அந்த அரசியல்வாதியா தான் இருப்பார். கேரவன் வந்து தோக்காது. கேரவன் மாதிரியான பத்திரிகைகள் வந்து நிச்சயமாக தோக்காது. மக்களை சார்ந்து இயங்குறாங்க, மக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் அவங்க ரன் பண்ண முடியும். அப்படி ஒரு மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய பத்திரிகை இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஃபைட் பண்ணுவாங்க. அதனாலதான் கேரவனை டச் பண்ணாம முகேஷ் மோகனை டச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. நமக்கு எழக்கூடிய கேள்வி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இப்ப முகேஷ் மோகன் சொன்னது பொய், அவர் வந்து ஒழுங்கா அந்த ஆர்டிக்கலை படிக்கல, நிதின் கட்கரி மேல பொய்யா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போ கேரவன் ஆர்டிக்கல்ல நிதின் கட்கரி தான் இதை பண்றாரா, பீஃப் எக்ஸ்போர்ட் அவர் தான் பண்றாரா, அவர் தான் வந்து அவ்வளவு சூப்பரா பீஃபை ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப பாக்கெட்டா போட்டு பக்காவா அதை வந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய நிறுவனம் நிதின் கட்கரிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, அவர் தான் சேர்ந்து அதை நடத்திட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸை தான் அவங்க போட்டிருக்காங்களே தவிர்த்து நிதின் கட்கரி தான் பண்றாரு அப்படின்றதை அவங்க சொல்லல. நிதின் கட்கரியுடைய ஃபேமிலி, அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள், அவங்க நடத்தக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்துக்குமான தொடர்பு, பரிவர்த்தனைகள், ஒரு பிசினஸ் இருந்தால் அது எல்லாமே நடக்கும். எல்லா பிசினஸ் மேனும் அப்படி எப்படி சொல்றது, ஒரு நெட்வொர்க் உள்ளதான் இருப்பாங்க, அதனால வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு கூட பலரும் பேசலாம். அவங்களும் அந்த மாதிரி அதை அந்த நெட்வொர்க்கை முழுமையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருந்தும் கூட என்னுடைய கேள்வி அப்படின்றது, ஏன் நிதின் கட்கரிக்கு எதிராக இது வரைக்கும் யாருமே பேசல அப்படின்ற கேள்விதான் ரொம்ப ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தவர் நிதின் கட்கரி, இப்ப இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக ஒரு முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருப்பவர் நிதின் கட்கரி. அவர் மேல இவ்வளவு பெரிய அக்யூசேஷன் வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய கொள்கை சார்ந்து பீஃப் பேன் பண்றது அப்படின்றது பாஜகவினுடைய கொள்கை. பசுவை கொலை செய்யக்கூடாது, தடை செய்யணும், பசுவதை நடக்குது, கொடுமை நடக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள் பலரும். இன்னைக்கு தினம் தினம் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு தாக்கக்கூடிய சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு புது இனமே உருவாயிடுச்சு. கௌரக்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு ஒரு இனமே வந்து இந்தியாவில் உருவாயிடுச்சு. அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 284 லிஞ்சிங்ஸ் நடந்திருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க வந்து பீஃப் வச்சிருக்கீங்க, பீஃப் வந்து நீங்க கொண்டு போறீங்க, கன்சியூம் பண்றீங்க, எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி தாக்குதல் சம்பவமே 284 நடந்திருக்கு இந்தியாவில். 44 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து பீஃப் கன்சியூம் பண்றாங்க, பீஃபை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, பீஃபை எடுத்துட்டு போறாங்கன்னு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. 44 பேர் இருந்திருக்காங்க. இதுல பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அப்போ ஒரு மதத்திற்கு எதிராக, ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய பிரச்சாரம், அவர்கள்ட்ட இருந்து நான் வந்து பசுவை காப்பாத்துறேன்னு சொல்லி கௌரக்ஷாஸ்னு அவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு வெறி பிடித்த கூட்டம் உருவாயிருக்கு. இன்ஃபேக்ட் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, பசுவை பாதுகாத்து வீடியோ போடுறது, முஸ்லிம்ஸை அடிச்சு வீடியோ போடுறது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மோனு மனோஜ் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு, கௌரக்ஷா, அவர் வந்து இந்த கண்டென்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாரு. அப்படி ஒரு இனமும் உருவாயிடுச்சு. அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு இந்த பசுவுக்கு எதிராக நாங்க வந்து காப்பாத்துறோம், நாங்க பசுவை வதை செய்யறதை நாங்க வந்து தடுப்போம்னு சொல்லி அவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கட்கரி பண்ணாம கூட இருக்கலாம். நிதின் கட்கரி எதுவுமே பண்ணல, அவர் நிறுவனம் நடத்துறாருன்னா கூட ஒரு நிதின் கட்கரி இதுக்கு பதில் சொல்லட்டும்னு சொல்லி அந்த கட்சியில இருந்து யாராவது கேட்டிருக்காங்களா, அந்த அமைப்புகள்ல இருந்து யாராவது கேட்டிருக்காங்களா, RSSல இருந்து யாராவது கேட்டிருக்காங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு RSS உறுப்பினர், அவர் RSSல இருந்து கேட்டிருக்காங்களா, பாஜக இருந்து கேட்டிருக்காங்களா, பாஜக ஆதரவாளர்கள் கேட்டிருக்காங்களா, அந்த ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் இருந்து கேட்டிருக்காங்களா, அந்த ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்து இது வரைக்கும் நிதின் கட்கரி நோக்கி ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த கேள்வியும் கேட்கப்படல. இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. நார்மலா யார் மேல எந்த அக்யூசேஷன் வந்தாலும் தமிழ்நாட்டுலாம் எடுத்துக்கிட்டா சும்மாவே இடி அப்படின்னாலே அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க வந்து ஊழல்வாதி அப்படி இப்படி, செந்தில் பாலாஜி மோசம், பெரியசாமி மோசம், நேரு மோசம், எல்லாருமே ஊழல்வாதிங்க, ஊழல் பெருச்சாலிங்க, தமிழ்நாட்டை தின்னுட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு பேசக்கூடிய எந்த வாயும் நிதின் கட்கரி மேல இவ்வளவு அலிகேஷன் வந்திருக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஒரு பத்திரிகை முன் வச்சிருக்காங்க. அவரு அதை டிஃபமேஷன் 50 கோடி போட்டிருக்காரு. இதை பத்தி யாருமே வாய் திறக்காம இருக்கிறது தான் இங்க உள்ளதுலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. சமீபத்துலதான் கங்கையில வந்து இஸ்லாமியர்கள் வந்து எலும்பை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி 14 பேர் கைது செய்யப்பட்டாங்க. சாப்பிட்டுட்டு பிரியாணியில எலும்பு அப்படி ஒரு காட்சி அங்க இல்ல. அவங்க வந்து நோம்பு திறந்தாங்க, அது மட்டும் தான் நடந்துச்சு. நீங்க சாப்பிட்டுட்டு நான்வெஜ் தூக்கி உள்ள போட்டாங்க, 14 பேரை கைது செஞ்சாங்க. அந்த அளவுல தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கு, ஒரு ஒரே இஷ்யூல எப்படி அவங்க மாற்று மதத்தினரை எப்படி பாக்குறாங்க, பெரும்பான்மை மதத்தை எப்படி பாக்குறாங்கன்ற அந்த பாறையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல நிதின் கட்கரி மீது இவ்வளவு பெரிய அலிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல பீஃப் வச்சிருக்காங்க, பீஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பீஃப் ஸ்லாட்டர் நடக்குதுன்னு அவ்வளவு
தாக்குதல் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு பீஃப், ஒரு மாட்டு இறைச்சி, அது சம்பந்தப்பட்ட அந்த கறியை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இது சம்பந்தப்பட்டிருக்கிறதுல பெரும்பான்மையாக யார் இருக்கா கிரவுண்ட்ல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த தொழில் அப்படின்றதே கிட்டத்தட்ட முடங்கி நாசமா போற நிலைமையில தான் இருக்கு. ஆனா அதோட ஹை எண்ட்ல யார் இருக்கா, இது எல்லாத்தையும் நடந்து அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், அந்த கறியை எக்ஸ்போர்ட் பண்றதுல யார் இருக்கா அப்படின்னா அதுல இந்த அரசினுடைய ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு எழுகிறது. ஆனா இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எந்த ஒரு கேள்வியும் அவர்கள் சார்ந்த எந்த அமைப்பும் கேட்கல அப்படின்றதுதான் உள்ளதுலேயே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து நமக்கு எழுப்புது. என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. முகேஷ் மோகன் எப்படி இதை ஃபைட் பண்ண போறான்னு தெரியல. பட் இந்த அலிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை கிரிமினலைஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய உணவு அதுல ஒரு பார்ட் தான் பீஃப் அப்படின்றது, அதை மொத்தமா கிரிமினலைஸ் பண்ணி அதை சாப்பிடக்கூடாது, அதுல எங்களுடைய சென்டிமெண்ட்லாம் ஹர்ட் ஆகுதுன்னு ப்ராப்பகேண்டா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, அதனுடைய கட்சி தலைவர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனா யாருமே இதை பத்தி பேசல. அப்போ இவங்களுடைய அந்த பாசம் அப்படின்றதும் அதுவும் எவ்வளவு போலியானது. அவங்க பீஃபை மாட்டை காப்பாத்துறேன் அவங்க, அல்லது அவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய வெறுப்பு அல்லது இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை, இந்த ஒரு பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சரை காப்பாற்ற முயற்சிக்கிறது எல்லாமே வெறும் இது வந்து உணர்வு சம்பந்தப்பட்டது, இது எங்களுடைய ட்ரெடிஷன் சம்பந்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்கிற இந்த என்ன சொல்றது, லாபத்தை, பணத்தை, எல்லா தொழிலையும் இவங்க இருக்கிறவங்க இப்படி கீழே இருந்தாதான் அதுல இருக்கக்கூடிய லாபத்தை, பணத்தெல்லாம் நம்ம சொல்லிட்ட முடியும். பீஃப் நம்ம வேணான்னு சொன்னா அதுல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுல இருந்து பெனிஃபிட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இன்னொரு விஷயங்கள் வேணான்னு சொல்றாங்க, ஜாதி அப்படியே காப்பாற்றணும்னு சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக கீழே இருக்கவங்க கீழே இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம உண்டு கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த பின்னாடி தான் ஒரு பொருளாதார நலன் இது எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்றதான் இந்த விவகாரம் வந்து உணர்த்துது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.